பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். மீனாவும் செந்திலும் வந்து சென்னை கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே ரூம்பை காமிக்கிறாங்க. காமிச்சோடனே மேடம் அப்படிங்கிறாங்க இன்சார்ஜ்கிட்ட. உடனே என்னது மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் லீவு வேணும், நாங்கள் சென்னைக்கு வந்ததே கிடையாது, இப்போ தான் வந்திருக்கோம், கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆஃபீஸர் ரொம்ப யோசிக்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம சென்டரில் இருந்து 2 பேர் தான் வந்திருக்கோம், நீ வந்து இப்போ எப்படி சொல்கிறியே, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு போல வேறு ஆளை மாற்றிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் முன்னாடி எனக்கு இந்த ஐடியாவே இல்லை, ஆனால் என் வீட்டுக்காருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. சரி, நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு பக்கம் வெளியே போனதில்லை, கொஞ்சம் வெளில அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லை, எனக்கு மேலேயும் ஆஃபீஸர் இருக்காங்க, நான் கேட்டுட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. மீனாவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க ட்ரைனிங் போட்டிருக்காங்க, அவங்க இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு குழந்த இருந்தால் இப்படி தானே யோசிப்போம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி, போக சொல்லுங்கள், ஆனால் வந்துட்டு ட்ரைனிங் வந்த மாதிரி காமிக்கிறதுக்கு கையெழுத்து மட்டும் போட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. மீனா, ஒரே ஒரு நடைமுறை மட்டும்தான், கையெழுத்து மட்டும் நீ போட்டுரு அப்படிங்கிறாங்க. எப்போ போடணும் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, இப்போ தானே வந்திருக்கோம், ரூமில் போய் பேக் வச்சுட்டு வா, வந்தோன்னா கையெழுத்து போட்டுக்கலாமுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாங்க, போய் கையெழுத்து போடுறாங்க. என்னமோ ஜாலி தாங்க, சுற்றலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் செந்தில் ஒரு மாதிரி இருக்கார். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பா வந்து நிறைய வேலை சொல்லியிருக்காருல அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன இந்த வேலைலாம் செஞ்சால் தான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே ஆமாம், அப்பா இல்லைன்னா கோபம் வருத்தப்படுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் ஃபோன் அடிக்காங்க. ஆனால் அண்ணி ட்ரைனிங் போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அங்கே ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டோம், அவங்க வந்துட்டு நீங்கள் சின்னஞ்சிறுசுன்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணா, அப்போ பயங்கரமாக சுற்றுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கடா வாய்ப்பு இருக்குது, அப்பா தான் வந்து வேலை சொல்லியிருக்காருடா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லிட்டு தான் கிடப்பாருண்ணே, மாமா கூட என் கூட தான் இருக்கார், பேசு அப்படிங்கிறாங்க. உடனே பழனி பேசுகிறாரு. செந்தில், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, செல்லை மட்டும் நான் சொன்ன மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செல் வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னா எனக்கு செந்தில் ஃபோன் அடிச்சு சொன்னான், அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி தொடர்புலன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். உடனே மச்சான், அப்படியா, செல்லு இதாகிட்டுனா செல்லை மாதிரி ஒரு பேர் பண்ண சொல்லு, செல்லு நம்பரெல்லாம் அழிஞ்சிருக்குமோ அப்படின்னு கேட்பார். ஆமாம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பாட்டில் சுற்று அப்படிங்கிறாங்க. மாமா, ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. டேய், மாமனுக்கு ஏதாவது நன்றி சொல்லுவாங்களாடா, மாமனால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் மீனா ஃபோன் அடிக்கிறாங்க பழனிக்கு. சித்தப்பா ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்கம்மா, நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி, அவன் என் மருமகன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் ஆசைப்படுவோம், எம்டென்ட்டை வந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி செய்ய சொல்லுவார். இப்போ அப்படி கிடையாது, என்ன நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வெளில போய்ட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பாட்டில் சுற்றிட்டு வாங்க, கூட 2 நாள் கூட லீவு எடுத்துக்கோங்க, ஏன்னா எடுத்துகிட்டு உங்கள் பாட்டில் சுற்றுங்க, இங்கே லேட்டானா கூட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறாங்க. அழகாக முடியும், ட்ரைனிங் கூட 2 நாள் நீட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோனை மட்டும் உங்கள் அத்தைக்கு அடிச்சிரு, எப்படியும் உங்கள் மாமாட்ட சொல்லிடுவாங்க, நானும் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் கதிர் ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. அண்ணி, மாமா சொல்கிறது சரியான யோசனை, சென்னைக்கு போகிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, சரிங்களா, இது ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்களே, ஒரு சினிமா போகிறது கூட எங்கள் அப்பா 1000 யோசனை பண்ணுவார், அதனால் நீங்கள் அங்கே சினிமா போகணுன்னு நினைக்கிங்களா, எங்கே போகணுன்னு நினைக்கிங்களா, அழகாக போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்படின்ட்டு ஃபோனை அங்கே வாங்க, நம்ம பாட்டில் படமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது படம் பார்க்க போகிறாங்க. இந்த நேரத்தில் பாண்டியன் கரெக்டாக ஃபோன் அடிக்கார். ஆகா, செல்லில் மாமா சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாங்களே, சுவிட்ச் ஆஃப் பண்ணலேன்னு சொல்லிட்டு, அப்பா செல்லுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி, அப்பா செல்லு கீழே விழுந்துருச்சு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, டிஸ்பிளே போயிடுச்சு, கடைசியாக அவங்க ஃபோன் எடுக்கும்போது அப்பான்னு மட்டும் நம்பர் வந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அட பாய்ப்பு இல்லை, செல்லை கவனமாக வேண்டாமா, சரி சரி ஒன்றும் நீ பேசு, எனக்கும் கேட்கல, நீ யாரையும் பார்க்க வேண்டாம், ஏன்னா மீனா கூட அங்கே எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு வா, செல்ஃபோன் தான் உடஞ்சிட்டிங்கல்ல, இங்கே வந்து செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாத பழனி நேராக பாண்டியன்ட்டு போகிறாங்க. மாமா, இந்த மாதிரி செந்தில் ஃபோன் அடித்து அவன் செந்தில் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சான், அதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியல, அங்கே போனவங்கள தொடர்பு கொள்ள முடியலன்னு ஃபோன் அடித்தான் அப்படிங்கிறாங்க. எப்போ அடித்தான் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அடித்தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி சரி, இப்போ தான் அடித்தானா, சரி சரி அப்படிங்கிறாங்க. ஏமாச்சான் அப்படிங்கிறாங்க. டேய், அவன் எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் அடித்து இந்த மாதிரி செல்ஃபோன் கீழே விழுந்துச்சுப்பா, ஒன்றும் கேட்கலப்பா, டிஸ்பிளே போயிடுச்சின்னு சொல்லிட்டான், அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அடிப்பான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் மச்சான், நீங்கள் வந்து நினைக்கிங்க அவன் ஃபோனில் அடித்தான்னு நான் சொல்லவே இல்லையே, மீனாசிலேருந்து எனக்கு அடித்தான். அப்படியா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு நம்பர் இல்லையா, ஒன்றும் செய்ய முடியலையா, வைக்க முடியலையா அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான், ஒன்றும் செய்ய முடியல, நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ
நீ எதுவும் சொல்லிக் கொடுத்தியா, ஐடியா எதுவும் சொல்லிக் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. மச்சான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க மெட்ராஸ் போகிறாங்க, நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. சரி சரி அப்படிங்கிறாங்க. எப்பா இவர்கிட்ட தவிக்குள்ளே போதும் ஆகுதுன்னு சொல்லிட்டு குமரேசன் சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டியனா லேசுப்பட்டவனா, எப்பேற்பட்டவன், தெலுங்கு கலைஞ்சிரோனே, அவன்கிட்ட போய் நீங்களாம் போய் சொல்லி மாட்டோம், இது சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு. என்ன கதிர் அப்படிங்கிறாங்க. காலேஜ் இல்லை, அதான் இன்றைக்கி அண்ணனுக்கு இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், நான் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அவனை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, காலேஜுக்கு ஒரு நாள் லீவுனா படிப்பு சம்மந்தமாக ஏதாவது வேலையை பார்க்க சொல்லு, இல்லையா பார்ட் டைத்தில் வேலைக்கு போகிறவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே பழனி போய் சொல்கிறாரு, நீ போய் ரெஸ்ட் எடுப்பியா, அவர் பையன் கதிர் வந்து வேலை வாங்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. யார் எம்கிட்டனா சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பா தான் சொன்னார் மாப்பிள்ளை, ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளை, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தான் நீனும் கஷ்டப்பட்டு கிடக்க அப்படிங்கிறாங்களா. அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்காக எவ்வளவோ பாடுபடுதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அக்கா பையன் கடா, நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. மாமா நானும் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேனா, என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு மாமா. ஃப்ரெண்டோட வீட்டில் பொண்ணு இருக்கா, என்ன பொண்ணுடா அப்படிங்கிறாங்க. மாமா உங்களுக்கு கல்யாணம் தான் மாமா அப்படிங்கிறாங்க. டே எனக்கெலாம் நீ பொண்ணு பார்க்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டியா கதிரு. ஆமாம் உங்களுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆக மொத்தத்தில் நான் வந்து உங்களுக்கு வயசுக்கு இல்லாமனாலும் உங்களுக்கு சீனியர் தான், நான் பொண்ணு பார்க்க தகுதியானவள் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இது மச்சானுக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவார்னு தெரியல, நம்ம பார்த்துட்டு சொல்லிக்கலாம் பிறகு அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எப்படி வர்றது அப்படிங்கிறாங்க. மாமா நம்ம 2 பேருமே டெலிவரி பண்ணுற மாதிரி போவோம், போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவோம், நீங்கள் அண்ணனு சொன்ன பாருங்க ஃபாலோ பண்ணிட வேண்டியதானே, செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் நான் சொல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அவ்வளோதான், என்ன உங்கள் அப்பா பார்த்தாரு என் மச்சான் என்னை பிச்சு வாங்கிடுவார்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன சின்ன பிள்ளை மாதிரி நினச்சிட்ருக்கீங்க, போவோம் பொண்ணை பார்ப்போம், பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு மேலே பேசிக்கிடுவோம், அம்மாட்ட சொல்லி ஓகே பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. நீ தான் அம்மாட்ட பேச மாட்டே அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக பேசுவாம்மா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. உடனே குமரசுவாமி அம்மாட்ட பைய போகிறாங்க. நானும் கதிரும் எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், இது பாண்டியனுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்லலை, நீங்கள் தயவுசெய்து சொல்லிடாதீங்க, கஷ்டமாக போயிடும், நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா எப்படியாவது சொல்லிடாதீங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா சொல்ல போகிறேன், சொல்ல மாட்டேன், ஆனால் பாண்டியனா கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருவாரா, ஆமாம் நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, எப்படியும் பொண்ணு வீட்டுக்காரன் வந்து இவர்கிட்ட தானே விசாரிப்பான் அப்படிங்கிறாங்க. அது வேறையா, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் தாத்தா, இப்போதைக்கு நீங்கள் இருங்க, நாங்கள் டெலிவரி பண்ண மாதிரி போகிறோம்னு சொல்லிட்டு, மச்சான் ஒரு 4-5 டெலிவரி இருக்குது, நானும் கதிரும் போய் முடிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி அதான் கதிரை வீட்டுக்கு போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் போகிறாங்க. உடனே போகும்போது அவருக்கு சந்தேகம், இன்னும் 2 பேரும் என்ன ஒரு மாதிரி போகிறான்னு சொல்லிட்டு, எங்கே வா கதிரை அப்படிங்கிறாங்க. வா அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல நீ பழனி கூட டெலிவரி பண்ணிட்டு நேராக அங்கே வர வேண்டாம், வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு மச்சான் நம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் டெலிவரிலாம் முடிச்சிட்டோம், எப்படிடா போகிறது, இப்போ கை காலெலாம் ஆடுது அப்படிங்க. ஏமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா திடீர்னு பொண்ணு பார்க்க கூப்பிட்டீங்க, நான் சேவும் பண்ணலை, பழைய சட்டையில் இருக்குண்ணே, சட்டை வேறு வாங்கணுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது கையில் காசு இருக்குது, என் கையில் ஒரு 200 இருக்குது, ஒரு சட்டை எடுத்துவோம் அப்படிங்கிறாங்க. நேராக போய் ஒரு சட்டை, புது சட்டை ஒரு 500 ரேஞ்சுக்கு எடுக்காங்க. எடுத்து போட்டு மாமா மாப்பிள்ளை மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ளை உனக்கு நான் மாமன் தானே, சரி ரைட்டு, என் மருமகன் எனக்கு பொண்ணு பார்க்கணும், எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா சீக்கிரம் நீங்களும் குழந்தை குட்டியோடு இருக்கணும், அந்த அத்தையை நான் பார்க்க எனக்கு காசு இருக்காதா அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், இது உங்கள் அப்பாவுக்கு தோணலையே உங்கள் அம்மாவுக்கு தோணலையே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தோணும் லேட்டாக தோணும் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போயிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து, எங்கள் மாமா ரெடி ஆகிட்டாரு, உங்கள் வீட்டில் ரெடியாக இருக்காங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி வாரோம் அப்படிங்கிறாங்க. மக்கா வரும்போது ஒரு வாடகை காரையாக பிடிச்சிவாங்க அப்படிங்கிறாங்க. சரி மக்கா அப்படின்ட்டு ஒரு கார் ஸ்டாண்டில் போய் பேசுகிறாங்க. பேசும்போது வாடகை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 500 கேட்குறாங்க. 500 வருமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு இல்லை, 300 தான் இருக்குது. உடனே என்ன சென்னை தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு கதிர். 800 தான் இருந்துச்சு, மாமாவுக்கு 500 ஷர்ட் எடுத்துட்டோம், 300 தான் இருக்குது, எப்படி நம்ம பொண்ணு பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்ருக்காங்க. உடனே அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடித்து, மக்கா எனக்கு ஒரு 1000 வேணும், கூகுள் பே பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. மக்கா என்கிட்டே காசு இல்லை அப்படி இப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் என்ன கதிர் என்ன செஞ்சிட்ருக்க, ஒன்றும் சமாளிக்காங்க. என்னடா சொல்கிறா அப்படிங்க, ஒன்றும் அப்படிங்கிறாங்க. டேய் உங்களை எதை சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா காசு தான் என் ஃப்ரெண்டை கேட்டிருக்கேன், அவன் கொண்டு வந்துட்டுருக்கான், கொஞ்சம் பொறுமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்கிட்டே 2000 இருக்குடா, எனக்கு பொண்ணு தரதுக்கு நீ வந்து கையிலேருந்து செலவு பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. மாமா எங்கள் மாமாவுக்கு நான் பொண்ணு பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், அது என் செலவில் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை மாமா, தப்பாக நினச்சிக்காத மாமா அப்படிங்கிறாங்க. டேய்
எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நீ என் மருமகன் நீ செய்யன்னு நினைக்க. இதை நான் பெருமையாக தான்டா நினைப்பேன். எப்படி அதை எப்படி தான் நினைப்பேன். உன் ஃப்ரெண்டை வரண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பணம் வந்துருச்சு அப்படிங்க. சரி மக்கா அப்படிங்கிறாங்க. உடனே காரை பிடிச்சி போகிறாங்க. கதிரே போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுல, பழம் எல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி போகலாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு அதனால் போகிறாங்க. இறங்கினோன்னே மாப்பிள்ளை வாங்க அப்படிங்கிறாங்க. பயங்கர சந்தோஷம் பழனிக்கு. இன்னும் நான் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் தான் மாப்பிள்ளை, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. இந்த வீட்டில் நம்ம பொண்ணு கட்ட போகிறோமா, வீடும் பெரிய வீடாக தான் இருக்குது, அவங்க மனசும் பெரிய மனசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆமாம், இந்த விஷயத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசக்கூடாது, ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லதை கேளுங்க அப்படிங்க. என்னப்பா உங்கள் வயசு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்லக்கூடாதுமா, அது ரொம்ப சின்ன பிள்ளையா போவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் சொன்னால் கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி எத்தனை வயசு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு 27 வயசு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு 10 வயசு கூட 37 வயசுடா அப்படி. ஆமாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது, உங்கள் முகத்தை வச்சதுக்கும் தெரியல, சரியா, அப்படி தான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்தோன்னே பழனிக்கு பயங்கரமாக பிடிச்சிருது. இப்போ சக்கா ஒன்று பிடிச்சிருது. பிடிச்சோன்னா மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் பார்த்து சிரித்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா மாப்பிள்ளைக்கு காப்பி குப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க. காப்பி குடிக்கிறாங்க. காப்பி குடிக்கும்போது பழனி பொண்ணு கையை பிடிச்சிடுறாரு. மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கீங்க, நிச்சயதார்த்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி கையை எடுத்துறாரு. மாமா ரொம்ப ஆர்வக்குள்ளால் இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணை எங்கள் மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் 2 பேர் தான் தம்பி வந்திருக்கீங்க, வீட்டில் பெரியவங்களாம் வரல அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு வேலையாக பிஸியாக இருக்காங்க. உங்களுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் பேசி வர சொல்லுவோம். எங்கள் மாமாவுக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா கிடையாது. இப்போ வந்து உங்கள் அம்மாவும் இவங்ககிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்றைக்கி நிலைமையில், அதனால் கூட்டி வர முடியல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறார். சரி தம்பி, நீங்கள் வந்து மச்சான் கடையில் வேலை பார்க்குறதாக சொன்னார் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டே கதிரு அப்படிங்கிற. ஆமாம் என் ஃப்ரெண்ட்டை எல்லாமே சொல்லிட்டேன். எங்கள் மாமா எங்களோட தான் இருக்கார், எங்களோட தான் இன்னும் இருப்பார், அதுபோக எங்கள் வீட்டில் அவர் ஒரு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பழனி அழுதுடுறாரு. நான் உனக்கு அண்ணனா நினைக்கிறியா கதிரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தானே, முறைக்கு தானே நீங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. கையை அப்படி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி எந்திக்காரு. எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், என் உண்மையான வயசு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. கதிர் எனக்கு கல்யாணம் முடியணும்னு சொல்லிட்டு வயசு கூட குறைச்சி சொல்லியிருப்பான், எனக்கு 37 வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மருமகன் சொல்லிட்டாரு அப்படிங்க. என்ன மருமகனே சொல்லலை நீங்கள் அப்படிங்க. இல்லை மாமா உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும்னு தான் சொன்னேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். கல்யாண காரியம் பார்த்தீங்களா, எதையும் மறைக்க முடியாது. உங்கள் வயசெல்லாம் சொல்லி பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன், உங்கள் ஃபோட்டோலாம் காமிச்சேன், பிடிச்சிட்டு அப்படிங்கிறனால தான் நேரில் கூட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை செந்திலண்ணே சரவணன்லாம் கூட்டி வரலாம் நினச்சேன், செந்திலண்ணே திடீர்னு ட்ரைனிங் போவான்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கல, உங்களுக்கு பிடிச்சோன்னா அம்மாவையும் கூப்பிட்டு வந்து அப்பாவையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அதுபோக எனக்கு உண்மையான வயசு 37 தான், ஆனால் 37 வயசு மாதிரி இருக்க மாட்டேன், கதிர் மாதிரி தான் நான் வந்து இளைஞனாக இருப்பேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. பொண்ணு உடனே மாப்பிள்ளை நம்பரை கேட்டு விடுதாங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்களை பிடிக்காமையா ஃபோன் நம்பர் கேட்பாங்க, பொண்ணுக்கு 100% உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரியா, பொண்ணு உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு பிடிச்சதுனால தான் மாப்பிள்ளையை பார்க்கணும் மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொன்னோன்னா தான் உங்கள் மருமகிட்ட சொல்லி வர வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் ஃப்ரெண்டு வராரு. உண்மையில தான் நீங்களும் எனக்கு வந்து நீங்கள் மாமாவை தான் ஆப்புறீங்க, உண்மையிலே வந்துட்டு எங்கள் தங்கச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பார்க்க வர சொன்னோம் அப்படிங்கிறாங்க. பயங்கர சந்தோஷம். கதிரே சூப்பர் பொண்ணாக காமிச்சிருக்கடா அப்படிங்கிறாங்க. அம்மா அதான் எங்கள் அத்தனை முடிவு பண்ணேன், அதான் வந்து கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிரே பெரிய மனுஷனாகிட்ட அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லணும் மாமா, உங்களுக்கு மட்டும் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் சீனியர் தானே, வயசுக்கு தானே இளமை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், சரி அக்காவும் மச்சானும் ஒத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. இதனால் நம்ம வீட்டிலே பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா என் வயசுக்கு வந்து இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற, முன்னால் தான்டா அமைஞ்சிச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் என்ன யூத்து மாதிரி தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா உங்களை கல்யாணத்தை பற்றி யோசிக்காங்களோ யோசிக்கல எனக்கு தெரியாது, நான் எங்கள் மாமா வந்து தனியாக இருக்கிறத என்னால் யோசிக்கையே பார்க்க முடியல, எல்லோரும் மாதிரி எங்கள் மாமாவும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டியோடு இருக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை, சரிங்களா மாமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இப்படி ஒரு மருமகன் எத்தனை பேர் கிடைப்பான்னு சொல்லு, எங்கள் அக்கா மகன் தங்கம் தான் அப்படின்ட்டு இருக்காங்க.
மாப்பிள்ளை உன் மேலேயும் மச்சான் அதிகம் பாசம் வச்சுருக்காரு, ஆனால் உன்கிட்ட காட்ட மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. தெரியுமாம்மா, என்கிட்ட அவர் எதிர்மாக தான் இருப்பார், அவருக்கு எப்படி பாசம் காட்டுறதுன்னு தெரியாது, எனக்கும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மருமோனே ரொம்ப தீர்க்கதரிசியாக இருக்கீங்க மருமோனே அப்படிங்கிறாங்க. அம்மா தீர்க்கதரிசிலாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே கதிர் நேராக ராஜிட்ட போகிறாங்க. ராஜி நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் உன்னை விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் என்கிட்ட கோவப்படக்கூடாது, நான் சொல்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எனக்கு சொல்லணும்னு சொல்லித்தான் ஆகணும், நான் சொல்லணும்னு தோணுது அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு, ஆகா நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லுவேன், ஆனால் நீ வந்து அம்மாட்ட நாசுக்காக சொல்லணும். அம்மாட்ட சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பழனி மாமாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், பழனி மாமாவுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், அதனால் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி இதை தான் சொல்லதுக்கு இவ்வளோ தயங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் எதிர்பார்த்தேன், அதான் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. அதான் நடக்கலையே விடுங்க, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாட்ட நீனும் மீனா நீ நல்லா பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, பழகுறீங்க, அதே மாதிரி எங்கள் அம்மாட்ட இதை சொல்லிடணுமே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும், இப்போ தானே சொன்னேன் பழனி மாமாவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லேன் அப்படிங்கிறாங்க. பொண்ணு பழனி மாமாவுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீ சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு நீங்கள் பொண்ணு பார்த்துருக்கீங்க, இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. கதிர் உடனே கதவை அடைச்சிக்கிறாரு. உடனே திரும்பி பார்க்காங்க, இவர் கதவை அடைச்சிட்டாரு. ஆகா பேச மாட்டேன்னு சொன்னார், இப்போ ஏன் கதவை அடைக்காரு, சரி ஒரு தானே சொல்லிச்சேன்னா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அத்தை மட்டும் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிடி நம்ம 2 பேரும் தான் நிற்போம் அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம பேசுறது யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி வா மொட்டை மாடிக்கு போகணும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அத்தை ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இல்லை பழனி மாமாவுக்கு ஒரு பொண்ணை ஒன்று பார்த்துருக்காரு கதிர் அப்படிங்கிறாங்க. யார் கதிர் பார்த்துருக்கானா, என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், பொண்ணையே பார்த்துட்டு வந்துட்டாங்களாம் பழனி சித்தப்பா, பொண்ணை பழனி சித்தப்பாவுக்கு பிடிச்சிருக்கான், பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான். என்னடி சொல்கிற, இந்த அளவுக்கு போயிட்டாடி அப்படிங்கிற. ஆமாம், கதிர் ஃப்ரெண்டோட தங்கச்சான் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இவனுக்கு 37 வயசாகுதுடி, அவன் கதிர் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னா வயசு கம்மியாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களாம், சொன்னதுக்கப்புறம் தான் பிடிச்சது வச்சதுன்னு சொல்கிறாங்க, அதனால் ஒரு நாள் போய் பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, என் தம்பி மட்டும் தனிமரமாக ஆயிடுவானான்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல கதிருக்கு இன்னும் புத்தி வந்திருக்கு பார்த்தியாடி அப்படிங்கிறாங்க. என் புருஷனுக்கு புத்தி வர போய் தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படி இப்படிங்கிறாங்க ராஜி. உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே, முதல்ல அவன் என் புள்ளடி அப்படிங்கிறாங்க. அத்தை அதை யாரும் இல்லைன்னு மறுக்கலை, உங்கள்கிட்ட பேசாட்டலும் கூட எங்கள் அம்மா சம்மதம் முக்கியம், அதனால் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும், பொண்ணு எங்கள் அம்மாவை பார்க்க வரணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி நான் பார்க்கறத விட உங்கள் மாமா பார்த்தா தானடி சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. மாமா சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. தெரியலடி, இது வரைக்கும் வந்து என் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும் வைக்கணும்னு சொன்னதே இல்லை, நான் தான் ஒரு முறை சொன்னேன், நம்ம வீட்டிலே அவன் தான் வந்து வயசுக்கு மூத்தவன், அவன் நம்ம பிள்ளை மாதிரி தான் வளர்ப்பான், சரவணனுக்கு ஒன்றுக்கிட்ட ஒன்று கல்யாணம் முடிக்கணும்னு முன்னாடி சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் பேசவே இல்லை, பழனி எனக்கு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லவே இல்லை, என்கிட்டையோ மச்சான்கிட்டையோ பேசலாம், ஆனால் வெளியில் எங்கேயும் பேசியிருக்கானு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இல்லை எப்படினாலும் அவருக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல அத்தை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நான் இவர்கிட்ட எப்படியாவது பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடையிலேருந்து வந்துடுறாங்க. இன்னும் ராஜி கண்ணை காமிக்கிறாங்க. அத்தை பேசுங்க அப்படிங்கிறாங்க. ராஜிட்ட கேட்குறாங்க, சொல்லிட்டல அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க கதிர்கிட்ட. உடனே எல்லாருமே நிற்கிறாங்க. நிற்கும்போது என்னமாம்மா ரொம்ப வசதியாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி ரொம்ப வேலை, செந்தில் வந்து சென்னைக்கு போயிட்டாங்களா, வேலை கொஞ்சம் கூடுதலாகிட்டு, நான் கூட டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமே லைஸ் வைக்கிது மாதிரி சொல்கிறாங்க. மாமா என் வீட்டுக்கார் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வேலை பார்த்தா நம்மளுக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் நம்மளுக்கு வேலை பார்த்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், அதனால் வந்து 2 நாள் லீவ் போட சொல்லிவிட்டு நம்ம செந்தில் மாமா வருது வரைக்கும் என் வீட்டுக்கார் வந்து உங்கள் கடையில் இருக்கட்டும், அவர் டெலிவரிக்கு எதுவும் போட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா நானும் அதை சொல்லலான்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நம்ம கடை வந்து நல்லா வரணும்னு ரொம்ப அக்கறையாக இருக்கேம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏங்க நான் கூட இந்த மாதிரி விஷயத்த 2-3 வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க, சரவணனுக்கு வந்து நம்ம வேலை செட் ஆகாது, அவன் இணலில் உட்காந்து சேர பையன், அவனை வந்து வெயிலில் பழைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ தங்கமயில் சொன்னோன்னே சரின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வெயிலோ மழையோ நம்ம முன்னேறணும்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. பற்றியா கோமதி, உங்களுக்கு யாருக்குமே தங்கமயில் குணம் வராது, அவள் கெட்டிக்காரி, உண்மையிலே மிகப்பெரிய கெட்டிக்காரி,
அவளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது போக ஒரு குடும்பத்தினுடைய நலன்னா என்னென்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. அந்த 3 மருமகளே ரொம்ப தெளிவான மருமக அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே இவங்க சொல்கிறாங்க கோமதி, சரி விவரமாக தான் நல்லது தானேங்க, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டுருந்தாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் சாப்பிட்டு தூங்கியிருந்தாங்க. அப்போ கிழமை விடியுது. உடனே ராஜி கேட்குறாங்க, அத்தை நேற்று சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நேற்று வேறு கோவமாக இருந்தாருன்னா சொல்லி எதுவும் செஞ்சுட்டார் என்ன செய்யறது, எதுவும் சொல்லலை, இன்றைக்கி எப்படியாவது சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை தினம் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் காலேஜ் போய்ட்டு வரேன், மீனாவை ஃபோன் அடிச்சாலா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாக்கா ஃபோன் அடித்தாங்க, நான் தான் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. ஏன் எடுக்கலை அப்படிங்களா, எடுத்தால் மணிக்கணக்கில் பேசுவாங்க, மாமா கூட செந்தில் மாமா கூட தனியாக இருக்காங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு சுற்றுறதுக்கோ போகிறதுக்கோ இடைஞ்சலாக இருக்கும், அதான் பண்ணலை. நீ தானடி சொன்னேன் அவங்க போனோன்னே அங்கே என்ன நடக்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொன்னேன், இப்போ ஏன் நீ ஃபோன் எடுக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. இல்லை சொன்னேன், ஆனால் வந்து இன்றைக்கி நிலமையில் பார்க்கும்போது அவங்களுக்கே 2 நாள் டைம் தான் கொடுத்துருக்கு. அவங்க ட்ரைனிங்கை பார்ப்பாங்களா, 4 இடம் சுத்த நினைப்பாங்களா, இல்லை என்கிட்ட பேசுவாங்களா, அவங்களுக்கு நேரம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே அக்கா நல்லா இருக்குன்னு நினைக்க அப்படிங்கிறாங்க. எல்லா தங்கச்சி அக்கா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, அதான் இந்த தங்கச்சி நல்லா இருக்குன்னு நினைக்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கையில் ராஜிக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது. அப்போ வந்து பழனி சொல்கிறாரு, அம்மா விட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் வராரு. கதிர் வரேண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம் காலேஜ் 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. டேய் பழனி அவங்க 2 சேர்ந்து போட்டோண்டா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இந்த பைக் எட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எப்பவும் நடந்தானே போவேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை செந்தில் இந்த பைக்கை ஓட்டுவான் சரியா, நான் வந்து வேறு பைக்கை ஓட்டுவேன், இப்போ ஒரு பைக் சும்மா தான் எனக்கு எட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறாரு. உடனே ராஜி கூப்பிட்றாங்க, ராஜி வா அப்படின்னு கூப்பிட்றாரு கதிர். அதுக்கப்புறம் தான் யோசிக்காரு, ஆகா நம்மளோட ஒன்றா வந்தது இல்லையா பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கார், ஏறுவாளா ஏற மாட்டாளான்னு சொல்லிட்டு. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, யோசிக்காதம்மா போ ஏறு 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 அப்படிங்கிறாங்க. உடனே ஏறுறாங்க. 2 பேரும் ஏறி பைக்கில் போகிற அழகை பார்த்தோன்னா கோமதி அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்காங்க. இவங்க 2 பேரும் ஏறி போகும்போது ராஜியோட பாட்டி பார்க்குறாங்க, ஜோடி பொறுத்த எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி சீத்தி வராங்க, என்னத்த அப்படிங்கிறாங்க. பாரு அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, எத்தனை ராஜியும் கதிரும் வந்து ஒன்றா போகிறதே நீ தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி பார்க்கவே ஒரு அழகாக இருக்குல்ல, ஜோடி பொறுத்த அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. இதை போய் உங்கள் அக்காட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மகளும் கதிர் வந்து பைக்கில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஓடி போய் எங்கேன்னு பார்க்குறாங்க, தள்ளி போயிடுறாங்க. ஏக்கா மொட்டை மாடிலேருந்து பார்த்தா தெரியுங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஓடி போய் மொட்டை மாடியில் போய் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் போகிற அழகை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளையும் பொண்ணு இன்றைக்கி தான் பைக்கில் போகிறாங்க. உண்மையிலே நம்ம வீட்டிலேருந்து கட்டி வச்சா ஒரு காரோ ஏதோ வாங்கி கொடுத்துருப்போம், இல்லை பைக்காக வாங்கி கொடுத்துருப்போம். இன்றைக்கி அந்த பையனுக்குன்னு தனியாக பைக் இல்லை, அதனால் வந்து 2 பேரும் இங்கே போகிறாங்க, இப்படி அவங்க வீட்டில் உள்ள பைக்கை வாங்கிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரிக்கா எது நடக்குமோ அதான் நடக்கும், 2 பேரும் படிக்கிறாங்க, படித்து நல்ல மாதிரி வரட்டும், என்ன அவங்க நல்ல மாதிரி வந்தாங்கன்னா அவங்களே கார் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க, மாடி விட்டு இறங்கி வராங்க. இங்கே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் சரி தான், அவங்க இப்போ 2 பேரும் பிறப்போ இவளுக்கு அவனு எழுதியிருக்கு, அவனுக்கு இவன் எழுதியிருக்கு, அது யாரை மாற்ற முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ஊருக்கு கண்ணன் வந்துடுறாரு. வந்துட்டு ராஜி எப்படி இருக்கா எது இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்டை விசாரிக்காங்க. ஒன்றை தான் விசாரித்து எங்கள் வீட்டெலாம் தேடி வந்தா, அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு சொல்லிட்டு, திருச்சியில் இருக்காங்கன்னு சொல்லி திருச்சியில் போய் தேடினா, அதுக்கப்புறம் அங்கே இல்லை வெளியில் போயிட்டார், வெளிநாடு போயிட்டார், அங்கே எங்கே அப்படின்னோன்னா அப்படியே மறந்துட்டா அப்படிங்கிறான். நீ எங்கே போன வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நான் மலேசியா போயிட்டேன், அங்கே என் ஃப்ரெண்ட் இருந்தால் அங்கே இருந்தேன், அவன் நகைப்புறம் காலி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமா காலி பண்ணிட்டேன், என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா மூச்சே விடலை அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை சரி விடு, இப்போ வந்து அவன் கதிர் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காளோ அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. மணிமாறன் தான் ஃபோன் அடித்தான் வச்சான் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜி அவனும் புருஷன் முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் டிஸ்டர்பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி ராஜி அவங்க வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி தந்தா, என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன், கடைசியாக ஓவராக பண்ணையில் அவன் நகையை எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வீட்டில் வாக்கு போட்டிருக்கான், இப்போ மாதம் எனக்கு இவ்வளோ வேணும்னா அவன் தந்தானே ஆகணும். அவர்கிட்ட பணமே இல்லைனாலும் அவங்க மாமனார் வீட்லேயோ அவங்க வீட்டிலையோ கேட்டு வாங்கி நம்ம தந்தானாவா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த மாதிரியும் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. பிறகு அவனை யார் விட போகிறா அப்படிங்கிறாங்க கண்ணன். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ராஜி நம்பருக்கு ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டு ராஜிக்கு ஹலோ அப்படிங்கிறாங்க. டேய் ஃப்ராடு எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் மரியாதை, நீ வந்து யார் கூட வாழ்ந்துட்டுருக்க எல்லாமே விவரம் விசாரிச்சிட்டேன், நீ கதிர் கூட தானே வாழ்கிற, உண்மையான விஷயத்த பூரா கதிர் சொன்னால் கதிர் உன் கூட வாழ்வானா, வாழ மாட்டான்ல, ஒழுங்கு மரியாதை நான் கேட்குற பணத்தை தான்
என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், அனுப்பிவிடு. சரியா? நானும் லோக்கலில் தான் இருக்கேன். ஏன்னா உனக்கு அந்த பணத்தை தர முடியலனா கூட நேரில் கொண்டு தா. சரியா? ஆனால் என் பணம் ஒழுங்காக பணத்தை மட்டும் தரல அப்படின்னா நான் வாழவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ என்கிட்ட பணத்தை தரலைன்னா நான் கண்டிப்பாக வந்து அவன்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட போய் சொல்லுவியா? தயவுசெய்து சொல்லிடாத அப்படி இப்படின்னு நடிக்காங்க. ஏன் நடிக்காங்க அப்படின்னா, அப்படி கண்டிப்பாக வந்து கண்ணை வந்து கதிரை போய் பார்க்க போவான். அவன் கதிர் கண்டிப்பாக வந்து கோவப்பட்டு வெளுன்னு வெளுத்து நம்ம நகையை வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கண்ணை வந்து நேராக கதிரை பார்க்க காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜ் போனோன்னே கண்ணன் உங்களை ஒரு ஆள் பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. பியூனு போய் உன்னை கண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கண்ணை பார்த்தோன்னே இல்லை இவன் எதுக்கு நீ தேடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்காங்க. இன்னைக்கு தெரியலையா, நம்ம 2 பேரும் அடிப்படிலாம் போட்டு கொண்டுருக்கோம். ஓ ஆமாண்ணா, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, இப்போ நீங்கள் வந்து மீசை கீசை இல்லாமல் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. நானும் ராஜு லவ் பண்ணது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, அதை வெளியிடக்கூடாதுன்னா நீங்கள் எனக்கு 5 லட்ச ரூபா தரணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தரணும்? 5 லட்ச ரூபாயா? சரி ரைட்டு, ஒரு காலேஜுக்கு வெளியே போய் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. காலேஜுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஆளை கதிர் வெளுன்னு கண்ணனை வெளுக்காரு. வெளுத்துட்டு ஏழை நீலாம் ஒரு ஆள், உனக்கு 5 லட்ச ரூபா விலைன்னா இதை வந்து நீ எதுவும் என்கிட்டே கேட்ப? ஓ நீ தேடி தானே நடந்துக்கிட்டு இருக்கேன், வசமாக வந்து சிக்கிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுக்காரு. உடனே கதிர் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்காங்க. அப்புறம் வந்துடுதாங்க. வந்தவுடனே அவனுக்கு உரின்னு உரிக்காங்க. உரிச்சு முன்னாடி நகை எங்களை அப்படிங்கிற, நகைலாம் செலவாயிட்டு வச்சுட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நகை எங்கே அப்படிங்க, என்கிட்ட உண்மையிலே செலவாயிட்டு அப்படி இப்படி, இதெல்லாம் வேற ஒன்றுமே சொல்லு, நீ நகை எங்கே வச்சுருக்க உள்ளதை சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. முடியாது, வைக்காது அப்படிங்கிறாங்க. ஏல இந்த நகையால் எனக்கு எவ்வளோ அசிங்கம், எங்கள் அப்பா என்னெல்லாம் பேசியிருக்காரு, என் மாமன்மார் என்னெல்லாம் பேசியிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். ஒழுங்கு மரியாதையாக நகை வந்தாகணும், இல்லைன்னா நடக்கதே வேறு அப்படி இப்படின்னுட்டு கிடக்காங்க. அவர் எவ்வளவோ பண்ணி பார்க்குறாரு, என்கிட்ட இல்லைன்ட்டு கிடக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் செல்ஃபோனை வாங்குகிறாங்க. செல்ஃபோன் தரமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. செல்ஃபோனை பார்க்குறாரு. அதை வந்து நேற்று கூட அந்த நகையை எல்லாத்தையுமே வந்து இவர் கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த நகையை ஒரு செல்ஃபி எடுத்துருக்காரு. இவ்வளோ நகை என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துருக்காரு. அது டேட்டோடு இருக்குது. இதை பார்த்தா கதிர், நேற்று ஃபோட்டோ எடுத்திருக்க, அந்த நகை வந்து டேட்டோடு இன்றைக்கி இருக்குங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. யாரெல்லாம் ஏமாற்றிட்டுருக்கேன், நகை எங்களை அப்படிங்கிட்ட, இல்லை செலவாயிட்டு அப்படி இப்படின்னு, நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. முடியாது என்கிட்ட இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த சரி வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளுன்னு எடுத்து வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. உடனே வீட்டுக்குள்ளே வராதாங்க அப்படிங்கிறாங்க. 4 நேராக போகிறாங்க. பீரோவை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே இருக்குது. கீழே நகை இல்லைன்னா இது என்னதில்ல அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நல்லா இருப்ப கதிர், நான் உங்கள் பிரச்சனைக்கு வர மாட்டேன், இந்த நகை மட்டும் எனக்கு தந்துரு அப்படிங்கிறாங்க. நீ பிரச்சனைக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், இந்த நகை வந்து என் பொண்டாட்டியோட நகை, அது அவங்க வீட்டில் உள்ள நகை அப்படின்னு சொல்லிட்டு நகையை தூக்கிட்டு ராஜிக்கு ஃபோன் அடிக்காங்க. ராஜி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. காலேஜில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இன்னும் காலேஜ் முடியலையே அப்படிங்கிறாங்க. சரி முடிஞ்சாலும் பரவாயில்ல, முடியாட்டிலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. என்ன இது அவசரமா அப்படிங்கிறாங்க. கண்ணை நீ பார்க்க வந்தான் அப்படிங்கிறாங்க. கண்ணை சிக்கிட்டோன்னா எங்கே இருக்கா, ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை, நகை நம்ம கைக்கு வந்துருச்சு, ஏன்னா அவனை நான் பிடிச்சிட்டேன், அவனை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு தான், நேராக வீட்டுக்கு வா, நகையை வந்து உங்கள் வீட்டில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ முதல்ல வா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. கதிர் வந்து பாண்டியன் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சப்பா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டா இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்காக பார்த்தாப்பா வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு அடிக்கிறாங்க பாண்டியன். என்ன விஷயமா எனக்கு கதிர் ஃபோன் அடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே தெரில அப்படிங்கிறாங்க. இந்த சொன்னாங்க. ராஜி வந்துடுறாங்க. ராஜி எதுக்கு கதிர் வர சொன்னான்னா, கதிர் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியல, என்னையும் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. அந்த கண்ணனை வந்து பிடிச்சிட்டாங்களா, நகையும் வாங்கிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த கண்ணை வந்து என் கூட பழக்கத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னா 5 லட்ச ரூபா வேணும்னு கேட்டானா கதிர்கிட்ட அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபா கட்டானா வரட்டும், நான் மூஞ்சிலே நங்குனக்கடின்னு குத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ மாமா வராங்க, கதிர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது கதிர் வந்துருந்தாங்க. பையோடு வராங்க, நகை பையோடு வராங்க. வந்தோடனே டேய் அவனை என்னடா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோமதி ஒன்றும் செய்யலை, அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான், இப்போ நகை வந்துடுச்சு, அவன் வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான் வரப்போறாடா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துடுறாரு. என்ன விஷயமா துறைக்கு, சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள சும்மா வேலை பார்க்க விட மாட்டானோ, இவன் தான் வேலைக்கு போவான் சும்மா இருக்கானா, மற்றவங்களாம் சும்மா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா சும்மா ஒன்றும் கூப்பிடல, இனி நகை தூக்கிட்டு போயிட்டான், அந்த பிள்ளை வீட்டில் இருந்து அதை காலி பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நகைலாம் காலியாகல, ஒரு இடத்துல லாக்காக இருந்துச்சு, அந்த நகையை எட்டு வந்துட்டேன்,
இந்த புள்ளோட நகை இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காரு. டேய் இந்த புள்ள நகைன்னா அந்த புள்ளைகிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்களை தான் வந்து எப்பா அசிங்கமாக பேச வச்சாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் வந்து அந்த நகையை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எந்த விஷயத்தில் உன் பையன் வந்து என் மானத்தை காப்பாற்றணுன்னா காப்பாற்றலையோ இந்த விஷயத்தில் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறாங்க. கதிர் மனசில் சிரிச்சுக்கிறாரு. என்றைக்குமே கதிர் வந்து உங்கள் மானத்தை வாங்க மாட்டாங்க, என்றைக்குமே நீங்கள் என்னை உங்களுக்கு ஒன்று நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்க. அது தெரியும்டி அப்படிங்கிறாரு. கதிருக்கு மறுபடியும் சிரிப்பு வருது, ராஜிக்கும் சிரிப்பு வருது. உடனே அவசரமாக வெளில போகிறாரு பாண்டியன் வீட்டுக்குள்ளேயே. ஏய் முத்துவேல், ஏய் சக்திவேல் வெளியே வாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா 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 இல்லைம்மா இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிரும் பயங்கரமாக நிற்காரு. உடனே வெளியே வாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே குமார் எப்போ சித்தப்பா பெரியப்பா எப்பா அவங்கள வந்து பாண்டியன் கத்தி கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன இன்னும் வேறு எதாவது ஆட்டையை போடணுமா அப்படின்ட்டு வெளியே வராங்க. உடனே நேராக பேக்கோட போகிறாரு. போயிட்டு நகையை வந்து டம்னு கலத்தி டம்னு கொட்டுதாரு கீழே. இதை பார்த்த சக்திவேல் ரொம்பவே மறந்துதார். உடனே முத்துவேல் கேட்குறாரு, இது எந்த நகை எங்கள் வீட்டில் வந்து தட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது உங்கள் வீட்டு நகை தான், என் பையன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என் பையன் எடுத்துகிட்டு போயின்னு சொல்லிட்டு ஊரதி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த நகை தான் இது வச்சுக்கோங்க, இனிமையாவது என் பையனை குறை பேசுறத விட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஓ நகை எங்களுக்கு எங்கடா வேணும் அப்படின்ட்டு இருக்கார் சக்திவேல். உடனே முத்துவேல் சொல்கிறார், இது நம்ம உழைப்பில் நகையை எடுத்து வைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே குமார் எல்லா நகையும் எடுக்கிறாரு. உடனே பாண்டியன் கிளம்பி போகிறாரு. உடனே வீட்டில் போய் சொல்கிறாரு, உன் மகனுக்கு நான் எந்த வகையிலையும் நன்றி பட்டது இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் நன்றி பட்டிருக்கேன்னு சொல்லு கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க பத்த பிள்ளைகிட்டே இப்போ ஏங்க பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை வந்து அந்த எதிர் வீட்டுக்காரனும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தானு நகைக்கு ஆசைப்பட்டு தான் வந்து அவனை காதலிக்க வச்சு நகையை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி இன்றைக்கி உண்மை பேச மாட்டானுங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிரும் சிரிக்கார். எப்பா என்றைக்குமே உங்கள் பையன் வந்து யார் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான்பா, வேறு வழி இல்லாமல் தான் அந்த நகை வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் நினைக்கல, சரி நான் கடைக்கு நிறையாட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. போகும்போது ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு போகிறாங்க. இதை பார்த்த குமரேசன் கேட்குறாரு, என்ன பாண்டியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் சாதிச்சு போட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த நகையை காணல வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, ராஜி போட்ட நகையை அதை மீட்டு கொண்டு வந்துட்டான், ஏதோ ஒரு வகையில் லாக்காக இருந்திருக்கும் போல், அந்த நகையை கொண்டு வந்துட்டான். நானும் எதிர்த்து வீட்டுக்காரனோட்ட இவங்க பேசி கொடுத்துட்டேன், அவனும் வேறு வழியெல்லாம் வாங்கிட்டானுவா, இன்னும் வாயை பற்றிக்கிட்டு இருப்பானுவா, என் பையன் என்னை தலைநிமிந்து நடக்க வச்சிட்டான் அப்படின்னுட்டு இருக்காங்க. கதிரை ரொம்ப 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 பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க குமரேசன்கிட்ட. பாண்டியா உன் பிள்ளைகள் உன்னை எல்லாமே பெருமை தான் படுத்தும், சிரமப்படுத்தாது. அதுபோக கதிர் வந்து கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி தான், நீ எப்படி அனுபவிப்பியோ எவ்வளோ கோவப்படுவியோ அதே கோவம் அவங்ககிட்ட இருக்குது, அதே அன்பு அவங்ககிட்ட இருக்குது. பார்த்தியா உன்னையும் அவன் பொண்டாட்டியும் அவமானப்பட விடாமல் நகையை கொண்டு செதுட்டான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உண்மைதான் அப்படின்னுட்டு இருக்காரு பாண்டியன் குமரேசன்கிட்ட. இப்படி இருக்கும்போது கோமதி வந்து செந்திலுக்கு சரவணனுக்கு எல்லாருக்குமே நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பழனி உட்பட. எல்லாருமே கதிரை ரொம்பவே பாராட்டுறாங்க. கதிர் மானத்தை காப்பாற்றிட்டாடா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றிட்டாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ராஜி ஃபோன் பண்ணி மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா ராஜேஷ் பயங்கர சந்தோஷமாக இருக்குது, கதிரை அப்படி மீட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்ணனை வெளுன்னு வெளுத்து போலீஸ்லேயும் ஒப்படைச்சிட்டான், அது போக வந்து நகையெல்லாம் மீட்டுட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கதிர் என் மானத்தையும் என் மாமா மானத்தையும் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன்டி உன் மானத்தை அவன் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறான். ஆமாம் உண்மைதான், அந்த கண்ணன்கிட்ட போன நகை இன்னும் வரவே வராதுன்னு அவ்வளோதான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் நான் காலத்துக்கு அவமானப்படுத்தான்னு போனோன்னு நினச்சேன், ஆனால் வந்து என் மானத்தை என் வீட்டுக்காரர் காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலடி கதிர் உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கான், நீனும் உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்க, உண்மையிலே நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுக்கா, அங்கே போன இடத்துல எப்படிக்கா நல்ல இடம் போனீங்களா வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. ராஜி நான் ட்ரைனிங்கே போகல, அங்கே போய் சொன்னோன்னே நீங்கள் எங்கேனாலும் போங்கன்ட்டாங்க, இப்போ எங்கள் பாட்டில் சுற்றிட்டு இருக்கோம், காதல் பிறவையா அப்படிங்கிறாங்க. அக்கா இன்னையோட முடியுது நாள் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. என்னது முடியுது அப்படிங்கிறாங்க. இல்லை 2 நாள் தானே சொல்லியிருந்தீங்க, இன்னையோட முடியுதுல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் கிளம்புற ஐடியா இல்லை, இன்னும் கூட 2 நாள் சுற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க. மாமாக்கிட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறாங்க. கதிர் வச்சு தான் சமாளிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா பண்ணிடுங்க, என் வீட்டுக்காரர் சொன்னால் என் மாமா கொஞ்சம் துள்ளுவாங்க, அதுக்கப்புறம் எப்படினாலும் அடங்கிடுவாங்க, என் வீட்டுக்காரர் சமாளிச்சிடுவார் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரை நம்பி தான் நாங்கள் சுற்றுருவோம், நீ பேசி வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. கதிர் ரொம்ப நன்றி அப்படிங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தேவையில்லை, புருஷன் முன்னாடி இல்லை நன்றி அப்படிங்கிறாங்க. ராஜி மனசில் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, செந்தில் மாமாவும் மீனாக்காவும் லேட்டாக தான் வருவாங்களா, அதனால் வந்து நீங்கள் சொல்லிடணுமா அப்படிங்கிறாங்க. சொல்ல வேண்டாம், அவர் எங்கள் அப்பா கேட்கும்போது நான் பதில் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி எப்படியோ சமாளிச்சுக்கோங்க, மாமா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அதான் நல்லது, இல்லைனா இவர் ஃபோன் டிஸ்டே கிடப்பார். நம்ம மீனா மட்டும் ஃபோன் ஆனில் இருக்கட்டும், அவங்கள்ட்ட கரெக்டாக ட்ரைனிங் முடியலன்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில்
பாண்டியன் வந்து இன்னும் செந்தில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண கடுப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ எவ்வளவு அவங்கள போட்டு கொடுக்க முடியுமோ போட்டு கொடுக்காங்க தங்கமயில். இந்த மாதிரி மாமா 2 நாள்னாங்க, 2 நாள் ஆகிப்போச்சு இன்னும் வரல. என் வீட்டுக்காரரும் இவங்கள நம்பி லீவு போட்டு கடை வேலையை பார்த்துட்ருக்காரு. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அது நினச்சிட்ருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா போன இடத்துல வேலை முடிஞ்சோ முடியலையோ அப்படி இருக்கும்போது எப்படி வர முடியும், வேலை முடிஞ்சால் தானே வர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏப்பா இப்போ ட்ரைனிங் ஒரு நாள் தானே நடக்கும், இவங்க ஏற்கனவே 2 நாள் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா சில நேரம் ட்ரைனிங் கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, ராஜி வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மாமா, உண்மையில் வந்து 2 நாள்லாம் இருக்காது, ஒரு நாள் தான். கவர்மெண்ட் வந்து திடீர்னு மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளுக்கு எப்படி தெரியும் தங்கமயிலுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் இல்லை, இவங்க ஏதோ ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா சொல்கிறாங்க, தங்கமயில் உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மாமாட்ட வந்து பொய் சொல்லக்கூடாதுல்ல, அவங்க பெரியவங்கள்ல, அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் கோமதி சும்மருங்கிறாங்க. இல்லை நீங்கள் சும்மருன்னு உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தை சொல்கிறீங்க, நான் எங்கள் மாமா மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன், மாமாட்ட சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே செந்தில் இப்படி தான் வண்டி பஞ்சர்னு சொல்லிட்டு நான் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கேன், அங்கே இவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து டீ கடையில் உட்காந்துட்ருக்கான் ஒரு பேக்கரியில் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. இப்படி சின்ன பொய் சொல்கிறவன் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு சுத்த மாட்டானு என்ன நிச்சயம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னை கதிர் சொல்கிறாரு, அண்ணன் என்ன வேற எங்கே போயிட்டான், அண்ணி கூட்டிகிட்டு சென்னை தானே போயிருக்காரு, கூட 2 நாள் இருந்து வரட்டும், இப்போ என்ன கெட்டு போச்சு, உங்களுக்கு டெலிவரி தானே பண்ணணும், உங்களுக்கு வேலை தான் நடக்கணும், நான் வேணால் காலேஜுக்குள்ளே 2 நாள் டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. யாரோட தயவுதாச்சுன்னு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு பாண்டியன். தேவையில்லைன்னா ஏன் போட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவனும் வந்து 4 இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட மாட்டானா, அவன் வயது முதிர்ந்தவனா வயசானவனா, அவன் வந்து வாலிப பையன் 4 இடத்துக்கு போகணுன்னு நினைப்பாங்க, அண்ணன் போயிட்டு வரட்டும், இவர் ஏன் கியான்ட்டு கிடக்காரு அப்படிங்கிறாங்க. கோமதி பதில் பேச சொல்லாத அப்படிங்கிறாங்க. டேய் கதிர் சும்மா 2 அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இதை கூட அவர் பொறுத்துக்க மாட்டாரா, மெட்ராஸ் வெளியூர் போயிருக்காங்க, பிள்ளைகள் போயிட்டு வரட்டுமா நினைக்க வேண்டியதானே, வெளியூர் போயிருக்காங்க, வெறும் 1000 ரூபா கொடுத்துருக்காரு, 1000 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு என்னடா செலவு அப்படிங்கிறாங்க. 1000 செலவு இருக்கும், அவன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு செய்வாரான், பொண்டாட்டிக்கிட்ட 1000 பணம் இருக்கும், ஆனால் வந்து கேட்டு செஞ்சால் நல்லா இருக்குமா, பொண்டாட்டிக்கு எனக்கு பிடிக்காத வாங்கி கொடுக்க நினைக்க மாட்டானா எங்கள் அண்ணன் செந்தில்னே, என் கையில் பணம் கிடையாது, என் கையிலேருந்து கொடுத்த 800 ரூபாயும் வாங்க மாட்டேன்ட்டாரு, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் பாண்டியனுக்கு தோணுது, நம்மளும் ஏகப்பட்ட வேலை சொல்லிட்டோமா, அங்கே எங்கே போக சொல்லியிருக்கோம், அது போக வந்து அவனுக்கு கொடுத்த 1000 ரூபா அது காணாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்ன செய்யன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பணம் காணான்னு என்னம்மா செய்கிறது ராஜி அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கேருந்து அக்கௌண்ட்டில் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு அதை பற்றி தெரியல, நீனும் கதிரும் ஏதாவது செஞ்சு அவனுக்கு பணம் அனுப்பி விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அரசு சொல்கிறாங்க, நான் அனுப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அக்கௌண்ட்லேருந்து அங்கே அனுப்பிவிட்றாங்க. உடனே பாண்டியன் ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, செந்திலுக்கு போக மாட்டுக்கு. சரிம்மா மீனாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பேசுகிறாங்க, அக்கா செந்தில் மாமா அக்கௌண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபா அனுப்பியிருக்கோம், அதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு. 10,000 ரூபா அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. மாமா தாங்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு. மாமா அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுதாங்க. அக்கா ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, நீங்கள் அதிசயப்பட்டாலும் இதான் உண்மை, மாமா அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா அனுப்பியிருக்காங்க செந்தில் மாமா அக்கௌண்ட்டுக்கு. செந்தில் மாமா நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா பேச முடியல, அதனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நல்லா சுற்றி பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது நம்ம வீட்டிலேருந்து வர செய்தி தானே அப்படிங்கிறாங்க. உண்மையில 100% நம்ம வீட்டிலேருந்து வர செய்தி தான் அப்படிங்கிறாங்க. ராஜி உன் நகை வந்தோடனே மாமா குஷியாகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் லவுடு போட்டு பேசிகிட்டு இருக்கேன், ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அம்மா அவங்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போகிறாரு. மனசுக்குள்ளே சிரிக்கார். கதிர் வந்து வீம்புக்கு பேசினாலும் கோவத்தில் பேசணும் கரெக்டாக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, கோமதி அவன் கல்யாணம் முடிச்சுன்னா ரொம்ப பொறுப்பாயிட்டான்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க கதிர் எப்போவுமே பொறுப்பானவன் தான், என்ன ஒன்றும் கோவப்படுவாங்கள மாதிரி, ஆனால் வந்து கரெக்டான கணத்தில் பேசுவான். பாருங்கள் செந்தில் மீனாவும் சென்னைக்கு போயிருக்காங்க, அவங்க 4 இடம் சுற்றிட்டு வரணும், அவங்களும் சின்ன சிறுசு தானே சொல்லி அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்காமல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுவும் சரி தான், இவனும் சின்ன சிறுசு தானே, அவனுக்கு காலேஜ் என்னைக்கு லீவுன்னு பாரு, அன்றைக்கி வந்து இவங்க 2 பேரும் எங்கேயா வெளியே போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் சென்னைக்கு போய்ட்டு வந்தான், இவன் படமாக போய்ட்டு வந்தான், இல்லை எங்கேயா போய்ட்டு வரட்டும், அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியே வராங்க. அஜி நீனும் உன் புருஷனும் கொடைக்கானல் போய்ட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அங்கே போனாலும் இவர் என்கிட்ட ஒழுங்காக பேச போகிறாரு அப்படிங்கிறாங்க. போய்ட்டு வாங்க, அங்கே போய்ட்டு வந்து நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அவங்க கொடைக்கானல் போட்டுங்க அப்படிங்கிறாங்க. கொடைக்கானலா, சரி ரைட்டு, அவங்க தனியாக போய்ட்டு வரட்டும், அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபா போட்டு விடுவோம், போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. கதிர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா மாற்றுறாரு செல்லில். என்னங்க நீங்களே மாற்றிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பிள்ளைகள் வந்து மாற்ற எப்படின்னு மாற்றுதில்ல, அதை பார்த்தேன், அதே மாதிரி மாற்றியாச்சு,
கதிர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 அனுப்பியிருக்கேன், அதை வச்சு போய்ட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. நேராக சிரிச்சுக்கிட்டே வராங்க. ராஜி, கதிர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 அவங்க மாமா அனுப்பியிருக்காங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ராஜி போய் கதிர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கொடைக்கானல் போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் எதுக்கு ஏதாவது செலவு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா தான் உங்களுக்கு 10,000 அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. அவரா 10,000 அனுப்பியிருக்காரு, 1000 அனுப்பினாலே 1000 வாட்டி சொல்லி காமிப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க தான் அனுப்பியிருக்காங்க, அக்கௌண்ட்டில் செக் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க, 10,000 கிடக்கு. கதிர் ரொம்பவே சிரிக்கார். இல்லை நம்ம 2 பேருமே அட்டி குட்டி பேசிகிட்டு இருப்போம், அங்கே போனாலும் இது தானே பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே வாங்கலாம் சும்மா போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை தான் போய்ட்டு வர சொன்னாங்க அவங்கள அப்படிங்கிறாங்க. சரி போகலாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிறாங்க, நாளைக்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க மீனாட்ட, அக்கா நாங்கள் கொடைக்கானல் போகிறோங்க, நீங்கள் மட்டும் தான் சென்னைக்கு போவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கும் தேனிலவுக்கு அனுப்புறதுக்கு மாமா 10,000 தந்தாங்க அப்படிங்கிறாங்க. ராஜி, எனக்கு தலையே சுற்றிடும் போல், நம்ம வீட்டிலேருந்து செய்திகள்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நாங்கள் 2 நாள் எக்ஸ்ட்ரா சுற்றுறோம், அதுக்கும் ஒன்றும் சொல்லலை. உங்களையும் வந்து வெளியூர் போகிறதுக்கு பணம் தந்திருக்காங்க, எங்களுக்கும் பணம் தந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது பயங்கர இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம வீடே வந்து நடைமுறை மாற்றிடுச்சுக்கா, வாங்க வாங்க வாங்க, இந்த வீட்டில் நிறைய செய்திகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் வரதுக்குள்ளே நீங்கள் கொடைக்கானல் வந்துடுவீங்களா வரமாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்த பிறகு லேட்டாக நாங்கள் வருவோம், ஏன்னா நாங்களும் கொடைக்கானல் 2-3 நாள் இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து சென்னையிலலாம் என்னென்ன நடக்குன்னு ஃபோட்டோலாம் உனக்கு அனுப்புகிறோம்ல, அதே மாதிரி கொடைக்கானலில் நீங்கள் எங்கேருந்து இந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கேருந்து ஃபோட்டோ எனக்கு அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. உடனே செந்தில் கேட்குறாங்க, ராஜி என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. எங்க பயங்கர ஆச்சரியங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு 10,000 இந்த மாதிரி ராஜிக்கும் 10,000 கொடுத்து கதிரையும் 2 பேரையும் கொடைக்கானல் போய்ட்டு சொன்னாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன எங்கள் அப்பாவா அப்படிங்கிற. உண்மையில தாங்க, நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு 1000 தந்தார், இப்போ 10,000 கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாற்றங்கள் வந்தால் நல்லது தானேங்க, மாற்றம் என்ற எழுத்து மட்டும்தானே மாறாது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் செந்தில். இந்த சூழ்நிலையில் தங்கமீனோட அம்மா ஃபோன் அடிக்காங்க. என்னடி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா மாப்பிள்ளை இன்னும் வேலைக்கு விட்டு வரல, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காத, சீக்கிரம் வர சொல்லி ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் வேலை முடியல, ஓனர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போக சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சின்ன பிள்ளையா, உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போனால் சாயந்தரம் 6 மணியோடு முடிஞ்சது மற்றவங்களுக்குலாம், உங்களுக்கு 10 மணி வரைக்கும் வேலை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நான் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன், அதுவாக ஓனர் என்னை நம்பி தான் எல்லாமே செய்கிறாரு, அதனால் அப்படி வர முடியாது வைக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்க முடிஞ்ச அளவு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா லேட்டாக தான் வருவாராம், அவர் ஓனருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காராம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நம்பிக்கையாக இருந்தால் அவர் ஓனர் அன்றைக்கி கொடுக்க போகிறாரு, சம்பளம் மட்டும் தானே கொடுக்க போகிறாரு, மாப்பிள்ளைக்கு அங்கே ஏதாவது ஒரு வகையில் வந்து கல்லாவில் பணத்தை அடிக்க முடியுமா வைக்க முடியுமான்னு பார்க்க சொல்லு, அப்போனா தான் சம்பாதிக்க முடியும். அவர் வாங்குகிற 12,000 சம்பளத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஓனர் இல்லாத நேரத்தில் வர சொல்லி இவர் தான் பண்ணுறாருன்னு சொல்கிறேன். ஒரு பொருளை விற்றா அதை 10 ரூபாங்கிற பொருளை 20 ரூபான்னு சொல்லி விற்று அதில் பாதி எடுத்துக்கிற சொல்லு, அப்போனா தான் சம்பாதிக்க முடியும். இப்போ உள்ள காலத்தில் வந்து தக்காளி டிஃபன்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நான் எப்படிமா இதை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன், மாப்பிள்ளை விருந்துக்கு வருவார்ல, நான் எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பிடுறேன், அப்போனா தான் பிழைக்க முடியும், இல்லைனா பிழைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, இப்படி இல்லைனா சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும், அதுவும் வீட்டுக்கு கொடுத்துட்டாரு, எங்களுக்குன்னு என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இப்படி தான் பிழைக்க தெரியாமல் இருந்து கடைசி வரைக்கும் என்னை கடன் வாங்கிட்டு வடக்கும் தெற்கும் அலைய விட்டான். உனக்கு கல்யாணம் முடியுமா முடியாதாங்கிறதுன்னு நினச்சேன். ஏகப்பட்ட சங்கடத்தில் 1000 பொய்யில் 1200 பொய் சொல்லி தான் உன் கல்யாணத்தை முடித்தேன். இன்னும் நிறைய அந்த பொய் சம்மந்தமாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்படிலாம் இருக்குது. இது வந்து உன் பிள்ளைக்கோ அதுக்கோ தொடரக்கூடாது. அதனால் வந்து நீ என்ன செய்யணும், புத்திசாலித்தனமா உன் புருஷனுக்கு லக் என்ன, அந்த கடையில் வந்து இவன் தான் கேஷியர் மாதிரி உன் புருஷன் தான் இருக்கார், நம்பிக்கையாக இருக்கார். ஓனர் வந்து காலையில் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, நைட்டு 10 மணி தான் வாரான்னு சொல்கிறாரு மாப்பிள்ளை. அப்போ அவ்வளோ நேரத்தில் வரவு செலவு என்ன வருமானம் வருதுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா வாரவங்களுக்கும் பொருள் என்ன பொருள் வாங்குகிறோம் வச்சோம்னு ஓனர்கிட்ட சொல்ல போகிறதும் இல்லை. இப்படி இருக்கும்போது வந்து பொருள் அதிக அமௌண்ட் சொல்லி வாங்கிட சொல்லி அது நல்லது அப்படிங்கிறாங்க. நீ தான் விருந்துக்கு வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேம்மா, அதை சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ இன்னொரு ஐடியா சொல்கிறாங்க. ஏண்டி உங்கள் வீட்டில் உள்ள வருமானம்லாம் வந்து என்ன செய்கிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க. பீரோவில் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பேங்க்லாம் போட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நான் கூட சொன்னேம்மா, இப்படி பணத்தை ஏன் வீட்டில் வச்சுருக்கீங்க, பாதுகாப்பாக இருக்குமா, நீங்கள் வந்து பேங்கில் போடலாம்லான்னு சொன்னேன். இல்லை தினம் ஒரு கூட வருமானம்
என்ன அதை வந்து வீட்டில் வைப்போம். லாபம் எவ்வளோ வருது, நம்ம முதல்ல எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் நைட்டு கணக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோடி அவரேஜாக வரும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்படின்னாலும் ஒரு 28,000 மேலே வருமா? நேற்று கூட ஒரு 28,000 எண்ணி வச்சாங்க. எப்படினாலும் குறைஞ்சபட்சம் 25,000 மேலே தினமும் கொண்டு வீட்டில் வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25,000 வரும் தெரியும் கடையில் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அசால்ட்டாக ஆகுமா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பணம்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை பீரோவில் தான் இருக்கும். எப்படின்னாலும் எங்கள் அத்தை பீரோவில் எப்படின்னா எப்பவும் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, சரி சரி, அந்த பீரோ சாவிலாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை தான் வச்சுருப்பாங்க, அவங்க ரூமில் அவங்க பாட்டில் அசால்ட்டாக வைப்பாங்க, நான் காப்பி கொடுக்கும்போது பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அதை தேவைப்பட்டால் எடுத்து வச்சுக்கடி அப்படிங்க. அது எப்படிம்மா நான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நிறைய கடை இருக்குது, உங்கள் கல்யாணத்துக்கு ஒன்று கடனும் இருக்குது, அது போக வந்து உங்களுக்கு 2 ரூபா காசு சேர்க்கணும் வைக்கணும், நீ பிறந்த வீட்டு கடனை அடைக்கணும்னா கண்டிப்பாக நீ வந்து அந்த பீரோவில் கை வச்சா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மயில் அப்படிலாம் சொல்லாத சரியா, அது ஒரு வாய்ப்பு. உன் மாமியார் ரூமுக்கு அடிக்கடி நீ போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க இல்லாத போது வந்து அந்த பீரோ சாவியை வச்சுக்கிட்டு பணத்தை எடுத்து வச்சுக்க. அங்கே நிறைய பணம் இருக்கும்போது அதில் ஒரு 50,000 எடுத்த 1,00,000 எடுத்தனா தெரியாது சரியா. அந்த எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்றாப்புல அதில் ஒரு பகுதி எடு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீ சேர்த்து வைக்கப்பாரு. அப்போனா தான் அம்மா வந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு உதவ முடியும். உன் தங்கச்சி படிக்கிறான், அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும் வைக்கணும்னாலும் நீ செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது போக நீ கல்யாணம் முடிஞ்சிட்டு நம்ம சொந்த பந்தத்தில் உனக்கு கல்யாண கார்டு கொண்டு தராங்கன்னா நீ முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம சொந்தக்காரங்க யாருமே தான் என்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்டி உங்கள் சித்தி வீட்டில் அவங்க சித்தி மோவாக இருக்கான் நாளைக்கு கல்யாணம் முடிப்பாங்க, அதுக்காக நீ செய்ய தானே செய்யணும், அப்போ உனக்கு கையில் காசு வேணும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இதை நான் முயற்சி பண்ணுறேன், எங்கள் அத்தை இல்லாத நேரத்தில் நான் பணத்தை அட்டை போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் மயில் கலக்கு அப்படிங்கிறாங்க. நேராக கோமதி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. காப்பி வேணுமா அத்தை அப்படிங்கிறாங்க. வேண்டாமா அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் வழக்கம் போல் வந்துடுறாங்க. வழக்கம் போல் அன்றைக்கி சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. சரவணன் ரொம்ப லேட்டாக வராங்க. என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்க. ஓனர் ரொம்ப நேரம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. மயிலுக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது, அம்மா சொல்கிறது நினச்சிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துறக்கூடாது. நம்மளுக்கு இந்த வீட்டில் வந்து மூத்த மருமகன்னு பேர் இருக்கிறதுனால நம்ம எந்த ரூமுக்கு எப்போனாலும் போகலாம். அத்தை இல்லாத நேரம் அந்த ரூமுக்கு போய் கண்டிப்பாக பீரோவில் உள்ள பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி எடுத்தால் தான் வந்து நம்மளுக்குன்னு பணம் சேர்க்க முடியும் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்காங்க. அதுபோக நம்ம அம்மா வீட்டில் ஏகப்பட்ட கடை இருக்குது, அவங்க கடைசி காலத்தில் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம இந்த பணத்தை வச்சு தான் அவங்கள வந்து சரி பண்ண முடியும். யார் பணமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரயோஜனப்பட்டால் சரி அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். காலையில் விடியுது, எல்லாருக்குமே காப்பி சாப்பாடெல்லாம் சமைச்சு வைக்காங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, எங்க நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வேணும்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை ஆமாம் கோயிலுக்கு வேணால் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் போயிட்டு வரோம்மா, எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க, நீ மட்டும் தான் வீட்டில் இருப்ப, கதவை அடைச்சிக்கிட்டு திருடலாம் இருந்தாங்க, அதில் இருந்தாங்க இதில் இருந்துன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை திருட வருவாங்களே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் வர மாட்டாங்க, பகலில் யார் வர போகிறா அப்படி அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போயிடுறாங்க. மெயின் கதவை அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு கோமதி ரூமுக்குள்ளே போகிறாங்க. அதே மாதிரி சாவி வெளியே இருக்குது. பீரோவை திறந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது. ஆகா இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் எடுக்காங்க. 2 லட்ச ரூபாய் எடுத்து நேராக அவங்க ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. உடனே அவங்க ரூமில் வச்சா இவர் பார்த்துருவார் அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்காங்க. உடனே மயிலோட அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏம்மா நான் ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து வச்சுருக்கேம்மா, 2 லட்ச ரூபா வாங்கிறதுக்கு யாரையாவது அனுப்புமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி உங்கள் அப்பாவை ஹெல்மெட் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டு அவரை அப்பா சொல்கிறாங்க. நேராக எக்ஸலில் போகிறாரு. அம்மா வர சொன்னா அப்படிங்க, 2 லட்ச ரூபா கொண்டு போங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி மயில் நீ மாட்ட மாட்டல அப்படின்னு. நான் மாட்ட மாட்டோமா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதை வந்து ராஜோட பாட்டி பார்க்குறாங்க. யார் ஒருத்தன் ஹெல்மெட்டோடு போகிறான், வரும்போது ஒரு கவரில் எதோ வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அவரும் பரபரப்பாக பயங்கரமாக போகிறாரு. வீட்டில் யாருமே இல்லையா, எல்லோரும் எங்கே போயிருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தங்கையை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி வீட்டிலேருந்து ஒரு நடமாட்டம் இல்லையா, ஒருத்தன் வந்து ஒரு கையில் கவர் மாதிரி கொண்டு போகிறானே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மூத்த மருமகன் மட்டும் இருக்கா, மீதி ஆட்கள்லாம் வெளியே போயிருப்பாங்க உங்களுக்கு, கோமதியும் புருஷன் ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்களா, நான் காலையில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது யாருன்னு தெரியலையே அப்படிங்க. எனக்கும் தெரில, அந்த பிள்ளை அங்கே தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே யார் அப்படிங்கிறாங்க. ஏய் நான் தான் அவன் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டியா, நீங்கள் ராஜிக்கு தானே பாட்டி அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு பாட்டினா உனக்கும் பாட்டி தானே, கோமதி என் மாவா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் 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 உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் ஹெல்மெட்டு போட்டு வந்தார்ல அவர் யார் அப்படிங்கிறாங்க. அது ஏதோ அட்ரஸ் கேட்டு வந்தார், அட்ரஸ் கேட்டு வந்தானே என் வீட்டுக்குள்ள விட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை அட்ரஸ் எங்கன்னு கேட்டாங்க, நான் சொந்தக்காரங்களா இருப்பான்னு சொல்லிட்டு கதவை திறந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கதவை திறக்காத, போகும்போது என் கையில் ஏதோ கொண்டு போனான் அப்படிங்கிறாங்க. ஐயோ எதையும் எடுத்துட்டானா அப்படிங்கிறாங்க.
தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒன்றும் வரல, நான் இதில் பற்றியே பேசி அனுப்பிட்டேன் அப்படிங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வளர்ந்துடுறாங்க. ஏன் நீங்கள் தேவையில்லாமல் அங்கே போகிறீங்க, அங்கே போனீங்கன்னா அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு நம்ம வீட்டு நாய் தான் அங்கே பார்த்து உடச்சி பார்த்துனேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு நாய் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, எனக்கு கண்ணு பிடிபடலாம், நாய் இங்கே ஓடிச்சுன்னு ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நாய் அங்கே ஓடிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கீங்க, ஒரு இடம் அங்கே போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கவுந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த தங்கமயில் நினைக்காங்க, நல்ல வேளை சமாளிச்சிட்டோம், இதை ராஜிட்ட சொல்லுவாங்களோ, அப்படி சொன்னாலும் நம்ம தான் வந்து அட்ரஸ் கேட்க வந்தார், அப்படி அனுப்பிட்டேன்னு சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பணம் இருக்குது, உடனே என்ன போகிறாங்க, எப்படியாவது என்னும்போது அன்னைக்கு நிலைமைக்கு நம்மளுக்கு தெரியாத மாதிரி நின்றுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சாயந்தரம் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே கோமதி, ஒரு பொருள்லாம் கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கு, மொத்த பணத்தையும் எட்டுவா அப்படிங்கிறாங்க. உடனே அரசிட்டு கேட்குறாங்க, எவ்வளோமா பணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அந்த கணக்கு நோட்டு எடுங்க பார்ப்போம் சொல்லிட்டு கணக்கு நோட்டு எடுத்து கணக்கு பார்க்காங்க. அதில் 15 லட்ச ரூபா வருது. 15 லட்ச ரூபா இருக்கணும்பா அப்படிங்கிறாங்க. எண்ணி பாருமா அப்படிங்கிறாங்க. எண்ணி பார்க்காங்க. ஒரு 13 லட்ச ரூபா இருக்குது. 13 லட்ச ரூபா இருக்கா, மறுபடியும் எண்ணி பாருமா அப்படிங்கிறாங்க. எண்ணி பார்க்குறாங்க. உடனே 2 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. 2 லட்ச ரூபா கம்மியாக இருந்தோடனே 2 லட்ச ரூபா எங்கே போச்சு கோமதி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதில் தாங்க இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு போகும்போது இருந்துச்சு, வச்சுச்சு. பீரோ சாவி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் தாங்க வச்சுட்டு போனேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் யாரும் கிடையாதுல்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இந்த சூழ்நிலையில் கதிர் அங்கே ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. உடனே யார் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பா, ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படி இப்படின்ட்டு கிடக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். இப்படி இருக்கும்போது பாண்டியனுக்கு கதிர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கதிர் தான் எடுத்துகிட்டு போனோம் நினைக்கிறேன், பணத்தை கேட்டு வாங்கிதா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவனே நம்ம வந்த பிறகு தான் வந்து தூங்கிட்டு இருக்கான், அவனை எடுத்தான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவனை தவிர வேறு எதுவும் எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ராஜி சொல்கிறாங்க, மாமா நாங்கள் வந்த பிறகு தான் அவர் வந்தார், நைட்லாம் அவர் வேலைக்கு போயிட்டார், இப்போ தான் வந்தார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவன் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிரை போய் ராஜி கேட்குறாங்க, நீ உங்களை பணம் எடுத்தான்னு சொல்லி உங்கள் அப்பா சந்தேகப்படுறாரு அப்படிங்கிறாங்க. நேராக எந்திரிச்சு வராரு. எப்பா நீங்கள் 10,000 ரூபா கொடுக்கும்போது என் சந்தேகப்பட்டேன், ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை நான் ஏன் எடுக்க போகிறேன், நானே நைட்டுக்கு வேலை போய்ட்டு இப்போ தான் வரேன் அப்படிங்கிறாங்க. இவன் தான் செஞ்சுருப்பான் வச்சுருப்பான் அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மயில் சொல்கிறாங்க, தம்பி வீட்டு பணத்தை ஏன் எடுக்கிறீங்க, எடுத்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அன்றைக்கி நான் எடுக்கல அப்படிங்கிறாங்க. தம்பி உங்களை தவிர வேறு யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாங்க, அதனால் உங்களை சந்தேகப்படுறாங்கன்னா உண்மை இல்லாமல் பண்ணுவாங்க, கொடுங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜுக்கு சரியான கோவம் வருது. மயில்கா, நீங்கள் வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க, பார்த்தீங்களா நீங்கள், அவரே இப்போ தான் வந்திருக்காரு, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இதுக்கு முன்னாடி செந்தில் கல்யாணத்தோட நாங்கள் பணம் எடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் தங்கமயில் படுத்து, ஓஹோ செந்தில் கல்யாணத்துக்கு வீட்டில் தான் பணம் எடுத்து பண்ணாங்களா, ரைட்டு இது இருக்கட்டும், நாளைக்கு மீனாக ஏதாவது பேசையில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் சொல்கிறாங்க, நான் எடுக்கவே இல்லை வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி, இதுக்கு தான் அவர் பணம் நம்மளுக்கு தந்திருக்காரு, இந்த பணத்தை உடனே திருப்பி அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே யார் பணமும் எனக்கு வேண்டாம், என் பணத்தை கொடுக்க சொல்லு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இது உங்கள் பணம் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்போ தான் தங்கமயில் சந்தோஷமாக நினைக்காங்க, நல்ல வேலை பணத்தை எடுத்து அப்பாட்ட கொடுத்துட்டோம், இப்போ வந்து மாமாவோட சந்தேகம் பூரா கதிர் மேலே வந்துருச்சு, நம்ம எப்படி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, கோமதி சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. கோமதி 2 லட்ச ரூபா கோமதி, நான் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க 2 லட்ச ரூபா தான், நான் பீரோச்சாவே வச்சுட்டு வந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும், அன்றைக்கி திருடம் வந்தவன் எடுத்து போயிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே 2 லட்ச ரூபா மட்டும் எப்படி எடுப்பான் அப்படிங்கிறாங்க. ஏங்க எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி திருட மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் கைரேகைலாம் செக் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க. உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போலீஸ் வராங்க, வந்து பீரோவை செக் பண்ணிட்டு அதில் உள்ள கைரேகையை பூராமே எடுத்துகிட்டு கோமதி கைரேகை யார் வீட்டில் எல்லா கைரேகையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ரைட்டு, நாங்களை விசாரித்து இது ஒரு வாரத்துக்குள்ளே யாருன்னு சொல்கிறோம், அதுபோக உங்களுக்கும் தகவல் கிடைச்சா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு சரியான பயமாயிடுது. உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க, அம்மா போலீஸ் வந்து கைரேகைலாம் வேண்டி போயிருக்காங்க, என்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே கையில் நீ ஒன்றும் கட்டலையா அப்படிங்கிறாங்க. அவசரத்தில் ஒன்றுமே கட்டலாமா, அப்படியே எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. முட்டாள்தனமாலாம் பணத்தை எடுத்துருக்கேன், பணம் எடுக்கும்போது கையில் ஏதாவது ஒரு உரை ஏதாவது போட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீக்கிரம் வந்து எப்படியாவது சமாளித்து நான் காப்பாற்றுமா அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.